ஐக்கியப்படும் போது, தேவனோடு உறவு கொள்ளும் போது, தேவனோடு பழகும் போது நம்முடைய கூடாரத்துக்குள்ளே தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றுகிறவர்களை, என்னை தேடுகிறவர்களை, என்னை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அது சொல்கிறார், நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரு, அதனால் அவனுக்கு நன்மை உண்டாகும். அப்போ ஒரு மனிதன் அவரோடு பழகும்போது அவனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானமாக அப்பொழுதுதான் அவரோடு கூட இருக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே கவனிச்சுங்க, உம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தை தேடி பாருங்க, இந்த கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும், சமாதானம் வாசம் பண்ண வேண்டும். சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் காண செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அதில் பாருங்கள், உங்களுடைய வாசஸ்தலத்தை அவர் விசாரிக்கும் போது அதில் என்ன இருக்காதா? குறைவு இருக்கா?